காலத்தில் நம்ம இந்த காலத்தில் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஏமாத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. பல வழிகளையும் பல விதங்களில் ட்ரை பண்ணிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏமாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். நல்லதோ கெட்டதோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். ஸோ இப்படி தான் ஹைதராபாத்தில் ஒரு டாக்டர், ரிட்டையர்டு டாக்டர், 76 வயசு லேடி டாக்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. நார்மலாக எல்லாத்தையும் ஏமாத்துகிற மாதிரியான ஒரு ஸ்கேம் தான் அது, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமு. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்னா ஒன்றும் இல்லை, உங்களை வந்துட்டு வாட்ஸ்அப் கால் வந்து உங்களை நாங்கள் டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்கள் மேலே கேஸ் இருக்குது, எங்கேயும் நகராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாமளும் அதை பார்த்துட்டு பயந்துட்டு உட்காருவோம். அப்புறம் நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸ் வாங்குவாங்க. பதிலுக்கு அவங்க நிறையா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு அனுப்புவாங்க. அந்த ஹைகோர்ட்டில் இருக்குது, இந்த ஹைகோர்ட்டில் இருக்குது, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, சிபிஐ கோர்ட்டில் இருக்குது சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம பேரில் அனுப்புவாங்க. நம்மளும் அதை பார்த்துட்டு பயப்படுவோம். ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டாக அந்த பாட்டியம்மாவை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அந்த ரிட்டையர்டு லேடி டாக்டரை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இது ஒரு 5 hours 6 hours 8 hours 10 hours இருக்கும். பட் ஆனால் அந்த பாட்டியம்மா வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 70 hours பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் 5 மணி வாக்கில் அந்த டாக்டரை வந்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு 10 minutes 20 minutes தூக்கம் இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1 hour 2 hours ரெஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கொடுத்தாங்க. அப்படின்னாலும் டெய்லி மார்னிங் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் நைட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. செப்டம்பர் 5 முடிஞ்சது, செப்டம்பர் 6 முடிஞ்சது, செப்டம்பர் 7 காலையில் செப்டம்பர் 8 காலையில் பாட்டியம்மா இறந்துட்டாங்க. காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு மெசேஜ், குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அந்த பாட்டியம்மாக்கு பார்த்தோன்னா ஷாக் ஆகி என்னடா திருப்பி முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஷாக் ஆகி அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்க. பட் அந்த விஷயம் அப்போ தெரிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் தெரியல. பாட்டியம்மாவை கொண்டு போய்ட்டு அடக்கம் பண்ணி எல்லா காரியமெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பசங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க செல்ஃபோனை பார்க்குறப்போ செல்ஃபோனில் மெசேஜ் வந்துட்டுருக்கு. என்னடா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்ச ரூபா பணத்தை அந்த பாட்டியம்மா கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் ஃபர்தராக செத்ததுக்கப்புறமும் செத்துட்டாங்கன்னுங்கிறது அந்த ஸ்கேமர்ஸுக்கு தெரியல. அதுக்கப்புறமும் ஃபர்தராக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, மெசேஜஸ் அனுப்பிச்சு கண்டினியூஸாக. இதை அவங்க பசங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தென் ஃபர்தராக இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருமே மாட்டி அஃப்கோர்ஸ் பணத்தை கொடுக்கல, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒரே பிளேஸில் உட்காந்துருந்தாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தங்களால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக ஒருத்தங்கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்கணுங்கிறதா மீனிங்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு, செல்ஃபோன் அரெஸ்ட்டு, உங்கள் செல்ஃபோனை சீஸ் பண்ணிடுவோம், வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம், இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் சொன்னாங்கன்னா யாருமே நம்பாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே கோ டு போலீஸ் ஸ்டேஷன்ஸ். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க. போலீஸ் இன்னும் நம்மளை கடிச்சு குதறிட மாட்டாங்க. என்ன அடித்து பிடிச்சி போனால் ஒரு 50 100 500 1000 கேட்பாங்க. வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடச்சிரும். நாமளும் தெளிவான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவோம். நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். நாம் ஒரு கிளியர் கட்டான ஒரு மிஷினோட இருக்கலாம். ஓகேங்களா, நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறது வந்துச்சுன்னா நாளைக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனேங்க, அவங்க எதுவும் சொல்லலைங்க அப்படி நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு, வேறு மாதிரியான ஸ்கேம்ஸு இதையெல்லாம் சொல்லி நம்பி யாராவது ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, வீடியோ கால் வர்றாங்க அப்படின்னா நம்பாதீங்க. முக்கியமாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு திடீர்னு 5000 அனுப்பிச்சுட்றா 10,000 அனுப்பிச்சுட்றான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஸ்னாப்சாட்லேயோ ஏதோ ஒன்றில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, டெலகிராமில் ஃபேஸ்புக்கில் இப்படிலாம் அனுப்புகிறாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா எந்த ஃப்ரெண்டும் அவ்வளோ சீக்கிரம் இன்னொருத்தங்கிட்ட காசு கேட்க மாட்டான். எந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் காசு கொடுக்க மாட்டான். அப்படி காசு கொடுத்து காசு வாங்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி தான் பேசுவாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கே தயக்கம் படுறவன் எப்படி மெசேஜில் காசு கேட்பானுங்கிறது என்னுடைய கொஸ்டின். ஓகேங்களா, அமௌண்ட்டு வேணும்னா ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறதுக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஏமாறாது.